friends, welcome to Subis Wonderland. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Jackfruit pepper fry. பலாக்கொட்டை மிளகு வறுவல். ஒவ்வொரு சீசன்ல கிடைக்கக்கூடிய பழங்களையும் கிழங்குகளையும் உணவுல சேர்த்து கொண்டு வந்தாலே எந்த நோய் தொற்றும் நம்மள நெருங்காம பாத்துக்கலாங்க. முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்துல நுண்சத்துக்களும் விட்டமின்ஸ்களும் அடங்கி இருக்குதுங்க. அதே போல பலாக்கொட்டையிலயும் எண்ணில் அடங்கா சத்துக்கள் நிறைந்திருக்குதுங்க. உணவு பண்டங்கள் பலாப்பழத்துல மட்டும் இல்லைங்க, பலாக்கொட்டையிலையும் செய்யலாங்க. பலாப்பழத்துலையும் பலாக்கொட்டையிலையும் செய்யக்கூடிய ரெசிபீஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க. மறக்காம பார்ப்பீங்கிற நம்பிக்கையுடன் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஆர்வமுள்ள எதிர்கால சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஜாக்ஃப்ரூட் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: ஆனியன் 1, லார்ஜ் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட், 1 கப் பலாக்கொட்டையை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், குமின் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரி லீவ்ஸ் தேவையான அளவு. இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ இஞ்சியும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிக்கட்டும். இப்போ பாருங்க, ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கணும். நான் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து வேக வச்சுருந்த பலாக்கொட்டைகளை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் இது கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்குவோம். இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்கொட்டை ட்ரை பண்ணாதவங்களாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குரிய டேஸ்ட்டே தனி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. எல்லா வகையான நுண்சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு. அதனால் இதில் நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், தனித்தனியாக வரட்டும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துச்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ ரொம்பவே சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு பலாக்கொட்டை பெப்பர் ஃப்ரை சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டியான பலாக்கொட்டை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.